இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதல்வர்னா நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பெருமை, உங்களுக்கு தான் அந்த பெருமை. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மக்களும் கோவிட் ஊசி போடுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறதுலயே அதிகமா கோவிட் ஊசியை போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான் அந்த பெருமை. இந்தியாவில் இருந்து கோவிட விரட்டிய பெருமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் சேரும் முதல் பெருமை. அந்த நேரத்தில் மிக மிக அதிகமான நிதி நெருக்கடி, ஆட்சி அமைச்சிட்டோம். ஆனா தலைவர் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு, எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் முதல் கையெழுத்து போட்டார். என்ன? மகளிருக்கு, மகளிர் வந்திருக்கீங்க, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா? என்ன பஸ்? பிங்க் பஸ். அதாவது நாம ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு? 460 கோடி முறை பயணம் பண்ணிருக்கிறாங்க. நான் ஏதோ நகைச்சுவைக்காக சொல்லலாமா? அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தினா, அந்த திட்டத்தை அதிகமான மக்கள் உபயோகப்படுத்தினா, அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அந்த அரசினுடைய வெற்றி. எனவே நம்ம அத்தனை பேரும் மகளிருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த திட்டத்தை, இவ்வளவு பெரிய திட்டத்தை வெற்றியாக்குனது மகளிர் தான். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு திட்டமா, இப்போ அனைவரும் அதுல இருந்து பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. இப்ப நான் 5 நாளா ஒவ்வொரு மாவட்டமா சுத்திட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான், எங்க பார்த்தாலும் பஸ் ஓனர்ஸ் தான். பஸ் ஃபுல்லா பஸ் ஓனர்ஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க. எங்க வேணா நிக்கலாம், எங்க வேணா ஏறிக்கலாம். அதனால இந்த பஸ் வந்து இப்ப பிங்க் பஸ் சொல்றது இல்ல. மகளிர் செல்லம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது வந்து தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், ஆனா செஞ்சாரு. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் வெளில வந்து படிக்கணும், பெண்கள் காலேஜுக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும், யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படின்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். அதாவது அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சா, அவங்க காலேஜுக்கு போய் படிச்சா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க போய் படிச்சா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல சேர்க்கப்படும். இதன் மூலம் இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இதுவும் நம்மளோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதாவது என்னன்னா, நம்ம வேலைக்கு சீக்கிரமா போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலையில எந்திரிச்சு குழந்தைக்கு டிஃபன் சாப்பிடறதுக்கு, டிஃபன் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க, ஐயோ குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வெறும் வயிற்றுல அனுப்பிச்சோமே, அவன் சாப்பிட்டானா, பசிச்சிருக்குமே, படிச்சானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முதல்ல பள்ளிக்கூடத்திற்கு